ஹாய் காய்ஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து தேவ சமாதானம், பீஸ் ஆஃப் காட் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு சின்ன தாட் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது கர்த்தர் நமக்கு தர சமாதானம் வந்து ஒரு கிஃப்டை போல் பைபிளில் சொல்லியிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு புது கான்செப்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து செஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற தான் வந்து சமாதானம். இது செஞ்சால் தான் எனக்கு நிம்மதி, இது செஞ்சால் தான் வந்து எனக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பைபிளில் வந்து தெளிவாக யோவான் 14 அதிகாரம் சாப்டர் 14 14 அதிகாரம் 27 வசனத்தில் பார்த்திங்கன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து சொல்லியிருப்பார். அதாவது இந்த உலகம் தருகிற பிரகாரம் இல்லாமல் நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன். ஸோ அதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். அவர் நமக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு ஈவாக வந்து நமக்கு அதை தராரு. ஸோ அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அந்த கிஃப்ட்டை வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த அவர் கொடுத்த கிஃப்ட்டை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதில் எப்படி க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் உண்மையாக வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம்.